பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை செப்பனியா 3வது அதிகாரம் 17வது வசனம். செப்பனியா சாப்டர் 3 verse 17. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார். The Lord your God is in your midst, a mighty one who will save. ஹல்லேலூயா. வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள், அநேக இக்கட்டான சூழ்நிலைகள் வருகின்ற பொழுது கர்த்தரையே நீங்க மறந்து போறீங்க, அப்படிதானே? அவர் யார் தெரியுமா? அவர் நம்மளுடைய தேவன். அவர் நம் நடுவில் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து உங்களை விடுவிக்கிற ஒரு தேவன். அவர் உங்களோட கூட இருக்கிறார் என்பதை மறந்து போறீங்க. அதனாலதான் நிறைய சமயம் சில சூழ்நிலைகள் வந்துச்சு அப்படின்னா பயந்து போறீங்க, அழுறீங்க, சோர்ந்து போறீங்க, விசுவாசமே இல்லாம இருக்கிறீங்க. இன்றைக்கு ஒரு முடிவெடுங்க. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். எதை குறிச்சு நான் இனி கவலைப்பட மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், பயப்பட மாட்டேன். காரணம், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் என்னை எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுவிப்பார், என்னை பாதுகாத்து கொள்வார், என்னை மீட்டுக் கொள்வார் என்று ஒரு விசுவாசத்தோட இந்த நாள்ல ஒரு முடிவெடுங்க. நிச்சயம் கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்க வாழ்க்கையில எல்லா பிரச்சனையிலிருந்து உங்களை விடுவிப்பார். கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். நீங்க விசுவாசத்தோட இருங்க, நம்பிக்கையோட இருங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். நீங்க எதிர்பார்க்கிற காரியங்களிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்குவார். கர்த்தர் உங்களை விடுவிப்பார். கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே, பிள்ளைங்க வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள் மத்தியில இருக்கிறாங்க. நீங்க பிள்ளைங்களுக்கு ஆண்டவரே ஒரு விடுதலையை கொடுங்க. நீங்க பிள்ளைங்களை தகப்பனே அதுல இருந்து பாதுகாத்து கொள்ளுங்க. நீங்க தகப்பனே சிப்பா பிள்ளைங்களை நேர்த்தியான வழியில நடத்துங்க. நீங்க மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் எப்பொழுதும் நம்மளோட கூட இருக்கிறார் என்று நம்பிக்கையோட விசுவாசத்தோட இருங்க. எந்த காரியத்தை குறிச்சும் நீங்க பயப்பட மாட்டீங்க. கர்த்தர் உங்களை நேர்த்தியாக வழி நடத்துவார். God bless you. Have a blessed day.